ஹalleluya ஹalleluya ஒரு மகிமை இறங்கட்டும் ஹalleluya ஷபரபா ஹalleluya கையை உயர்த்தி மகிமை இறங்கி வரும்படி ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வரும்படி ஜெப ஆவி நமக்குள்ளே வரும்படி விண்ணப்பத்தின் ஆவி நமக்குள்ளே வரும்படி எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜெபத்தை வசனத்தின்படியே ஜெபங்களை கேட்டு நீ பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நான் விண்ணப்பத்தை கேட்டு உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிலே நாளிலே விண்ணப்பத்தை கேட்கிறவரே ஜெபத்தை கேட்கிறவரே பிள்ளைகள் ஆண்டவரை கூப்பிடுவதை அந்த கிறிஸ்துவை கூப்பிடுவதை கேட்டு இறங்கிலே ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுவதை கேட்டு இறங்கி பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலையாக்கி ஒரு சமாதானத்தோடு ஒரு விடுதலையோடு ஒரு வல்லமையோடு அனுப்ப மாட்டோம். இந்த இடத்திலே உடைய மகிமை வெளிப்படுவதாக உடைய வல்லமை வெளிப்படுவதாக உடைய அக்கினி வல்லமை வெளிப்படட்டும். ஜெப ஆவி நன்றி அப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க ஏறெடுக்க எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஹalleluya 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 ஒருமனப்படணும் எல்லாம் ஒருமனப்படும் கர்த்தருடைய கரம் நம்மீது ஆளுகை செய்யும்படியாக அந்த இருதயத்திலிருந்து விசுவாசம் இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு நம்பிக்கை பெருகும்படி இன்றைக்கு ஒரு வேண்டுதல் இன்றைக்கு ஒரு ஜெபம் இன்றைக்கு உடைய சத்தம் இன்றைக்கு உடைய விளையாடல் இன்றைக்கு உடைய கூக்குரல் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்திலே அது கடந்து செல்லும்படியாக அற்புதங்களை கர்த்தருக்கு செய்யும்படியாக இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் எல்லாவித சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு இருதயத்தில் கொடுக்கும்படியாக பரலோகத்தில் ஒத்தாசை இறக்கும்படியாக ஹalleluya ஹalleluya பரியத்தோடும் நடிக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே
எங்க தேசம் பாழாய் கிடக்கிறது. எங்க தேசத்துல வெட்டி கிளிகளும் ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க தேசத்துல பச்சை கிளிகளும் ஆண்டவரே, எங்க தேசத்துல பாழாய் கிடக்கிறது. எங்க தேசத்துல வறுமை, எங்க தேசத்துல பஞ்சம், எங்க தேசத்துல நிம்மதி இல்லை. என் தேசத்துல ஆண்டவரே சமாதானம் இல்லை. ஆண்டவரே, என் தேசத்துல ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் இருக்கு. ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? ஆண்டவரே, ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? தானியேல் தன் தேசம் இப்படியாய் பாழாய் இருக்கிறது சொல்லி அவன் 3 வேளையும் பலகணி வழியாய் திறந்து தேசத்தை நோக்கி ஜெபம் செய்தது போல ஆண்டவரே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். என் தேசத்துக்கு முன்பாக நாங்கள் ஜெபிக்க கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் தேசத்தை நோக்கி நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? படித்து யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நாங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். என் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போறோம். ராஜி வெள்ளி அந்த குடும்பத்திற்காக ஆண்டவரே நீ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். அவருடைய குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இளவரசி முருகன் அவருடைய குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மேரி பிரசன்னா அவருடைய குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். தேவனே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பானு தேவி ராஜாத்தி அவருடைய குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். தேவனே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. லட்சுமி அந்த எச்லக அவர் குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தேசத்துக்கு திரும்பி வரும்போது ஆண்டவரே நீ கொண்டு வருகிறேன் என்று சொன்னீரே. இந்த தேசத்துக்கு முன்பாக, இந்த ஆலயத்துக்கு முன்பாக என்று சொன்னீரே. இந்த சக்தி ஆவியின் ஆலயத்துக்கு முன்பாக நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அமுதா இனியா அவர் குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஜெகதம்மா குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சேகா ரெபெக்கா குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். இதே கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சேவா எஸ்தர் ஜெபமணி அவர் குடும்பத்திற்காக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நிற்கிறோம். இதே கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஷாம்லா குடும்பத்திற்காக நாங்கள் கையை தட்டி அக்காவா கமாதுரமா கையை தெளிக்கட்டும். ராபா ராபா துரமா கட்டிகள் உடைக்கும் சிலைக்கதவர்கள் உடைக்கும் ராபா ராபா துரமா ரம்யா ராஜசேகர் அவர் குடும்பத்திற்காக ஒருமனப்பட்டவர்களாய் விஜய் அவர் குடும்பத்துக்கான
அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்னேகா எங்கள் தேவரார் அவரின் கணவர் முத்து ரட்சிக்கப்படவும் குடிப்பழக்கத்தில் விடுதலையாகவும் மனைவி குழந்தைகளோடு சபைக்கு வரும்படியாகவும் தேவனை கர்த்தாவே மொத்தமா அப்படியே படிங்க. மொத்தமா அப்படியே படிச்சுட்டு ஒரே ஒரு ஜெபம் யாரோ ஒருத்தர் பண்ணுங்க. ஸோ நம்ம மாதாஜி கிட்ட கொஞ்சம் ஜெபம் ஒரு பண்ணுறோம். மொத்த பேர் எல்லாமே ரட்சிப்புக்காக தான். ஒவ்வொரு குடும்பத்தை அப்படியே படிக்கப்போம். எல்லாம் ஊக்கமா விசுவாசம் பண்ணிப்போம். ஷாமுலா அக்கா அவருடைய கணவர் சிவகுமார் அவர் ரட்சிக்கப்படும்படியாகவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகவும் குடும்பத்தோடு சபைக்கு வரும்படியாகவும் அன்றுவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக அன்றுவரே நீண்ட நாட்களாக நாங்கள் ஒரே இருதயத்தோடு ஒரே சிந்தனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் தேவனை கர்த்தர் அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்னேகா என்கிற அவருடைய கணவர் முத்து ரட்சிக்கப்படும்படியாகவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகவும் சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஞானம் சொல்லுகிறவர் கணவர் சிவகுமார் அவர் ரட்சிக்கப்படும்படியாகவும் என் தேவனை கர்த்தர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவோம். அன்றுவரே சபைக்கு வரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே லட்சுமி கணவர் ராகேஷ் ரமேஷ் ரட்சிக்கப்படும்படியாகவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும் மனைவியோடு சேர்ந்து சபைக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே குமுதா அவருடைய கணவர் பொன்னூர் ரங்கம் ரட்சிக்கப்படும்படியாகவும் குடிப்பழக்கத்தில் விடுபடவும் சபைக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கணவர் முருகன் அவர் ரட்சிக்கப்படும்படியாகவும் தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொண்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சபைக்கு வரும்படியாகவும் இந்த ஆண்டில் இருவரும் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக தடைகள் யாவும் நீங்கும்படியாக பிரச்சனை மாறும்படியாக நாங்கள் ஒருமனப்பட்டவராக நிற்கிறோம். வியாதி பிடியில் இருக்கிற நம்முடைய ஹேமலதா நம்முடைய ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அடுத்து நம்முடைய மாதவனுடைய பேர குழந்தை பையன் அதுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த வியாதியில் இருக்கிற அநேக குழந்தைகள் கர்த்தர் இந்த குழந்தைகளை இந்த நாட்டிலே கர்த்தர் பாதுகாக்கும்படி, குழந்தைகள் மீது எந்த விதமான விசுவாசம் கிரிகளும் எடுக்காதபடி, இந்த பூமியில உலாவுகிற பொல்லாத விஷத்தன்மையான பலவீனத்தின் கிரியைகள் இந்த குழந்தை பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி தேவன் அவருடைய சுலுவின் ரத்தத்திலே உடைய காய தழும்புகளிலே பிள்ளைகளை வைத்து கர்த்தர் பாதுகாத்து பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படி வியாதி மருத்துவமனையிலே இந்த பிள்ளைகளை குணமாக்கி கர்த்தருடைய ஆவி கடந்து போய் கர்த்தருடைய தழும்புகளை தொட்டு அதை குணமாக்கி வியாதியை சுகத்தை தந்து வியாதி பணியை கர்த்தர் மாற்றி வல்லமையை அனுப்பி நோய்களை குணமாக்கி பிள்ளைகள் மீது குழந்தை பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் இறங்கி அதை தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்கும்படி நம்முடைய ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபம்
ஸ்தோத்திரம். அநேக வியாதிகளை குணமாக்கி முடியும். குணமாக்கி வீட்டுக்கு கொண்டு வரும்படி கையை தட்டி கையில உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உன் ஜெபத்தை கேட்கிறார், உன் இருதயத்தின் விசுவாசத்தை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. தடைப்பட்டிருக்க சபைக்கு வராமல் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் சபைக்கு வந்து சபைக்கு வராமல் பின்மாற்றத்தில் போய் பலவிதமான இடங்களிலே சிறைப்பிடிக்க பிசாசு பிடியில் இருக்க சிக்கிக் கொண்டு ஆத்துமாக்களை சத்திய ஆவி மகிமை உயர்த்தி சபையில வந்த ஆத்துமாக்கள் பின்னிட்டு போகாதபடி விசுவாசத்தை கிடைக்கிற லட்சியத்தை கிடைக்கிற ஆவி அபிஷேகத்தை கிடைக்கிற மரங்களை கிடைக்கிற பொருளாதார சாதனை வல்லமைகள் பிசாசு பிடியில் ஆவிச பெறன் கர்த்தருடைய நாமத்தை சுட்டரிக்கப்படும்படி கர்த்தர் விடுதலையாக்கி திரும்ப சபையை கர்த்தர் கொண்டு வரும்படி கையை கட்டி விசுவாசத்தில் நாம் ஒரு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டல் அது மிகுந்த பிரலோகத்தாய் கருத்தாய் ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பிசாசின் தலைமைகளை கர்த்தர் சுட்டரித்து தலைவர் ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சிறைப்பட்டு போய் பூமியின் கடைசி வரைக்கும் போனாலும் நான் அங்கே அவர்களை சென்று அவர்களை சந்தித்து அவர்களை விடுதலையாக்கி என் நாமம் விளங்கக்கூடிய என் நாமம் மகிமைப்படக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயர்ந்து சொன்னவர். இந்த மகிமையை நமக்கு கொடுக்கும்படியாக இது நமக்காக 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 இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக தேவ சமூகத்தை நோக்கி நீ மன்றாடுகிற நேரம். ஹல்லேலூயா. சபையாளுக்காக ஜெபித்திருக்கிறோம், சிறைப்பட்டு போனதற்காக ஜெபித்திருக்கிறோம், வியாதி படிக்கிறதுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆமென். இது உனக்காக எனக்காக நமக்கான நேரம். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? முடிந்தவர்கள் முழங்காலை நீக்க முடியுமா? அவர் சொன்னார், தேசம் அழிவிலிருந்து காக்கப்படும்படி, உன் வீடு அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி, பிசாசின் வல்லமைகள் உன் குடும்பத்தை கோணத்தை அணுகாதபடி நான் அதற்கு வேலி அளிக்கும்படி நீ விசுவாசித்தார், நீ நம்பினார், என் சமூகத்தில் காத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவர் உன் ஜெபத்தை கேட்பார். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் வேண்டுதலை கேட்பார். இது உன்னுடைய பாதுகாப்பு, இது உன்னுடைய ஆசீர்வாதம், இது உன்னுடைய சமாதானம், இது உன்னுடைய ரட்சிப்பு, இது உன்னுடைய ஆசீர்வாதம், இது உன்னுடைய வருமானம், இது உன்னுடைய சுகபல். இதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது, திறப்பிலே நிற்கிறவனை கர்த்தர் தேடினார். ஹல்லேலூயா. தேசம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை தேடினே என்று கர்த்தர் சொன்னார். அவர்களுடைய பார்வை இந்த ஸ்தலத்தின் மேல் இருக்கிறது. எதிர்ப்பு விசுவாசிக்கிற என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கிறது. என் சமூகத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை ஜெப ஐக்கியத்திலே எப்படிப்பட்ட விசேஷ சங்கீத ஜெபத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால நின்று திறப்பு நிற்கிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள, ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள, ஆண்டவரே எல்லா விதமான வறட்சி சாவி பட்சத்தை எல்லா நன்மையும் திரும்ப பெற்றுக்கொள்ள இதோ தேவ சமூகத்தை தேடி நில்லு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை தேடி நில்லு, முழங்கால் நில்லு. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசமா நில்லு. உனக்காக அவர் வருகிற, உனக்காக அவர் வருகிற நேரம், உனக்காக அவர் வழக்காடுகிற நேரம், உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற நேரம், உனக்காக பரிந்து பேசுகிற நேரம். வாக்கு கலங்காத பெருமூச்சுகளோடு தன் ஜனத்துக்காக முறையிடுகிறவர், வாக்கு கலங்காத பெருமூச்சுகளோடு தன் ஊழியக்காரருக்காக முறையிடுகிறவர், உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஆண்டவரே, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்தருளுங்கப்பா. என்னையும் என் குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா, என் வாழ்க்கையை பாருங்கப்பா, என் சூழ்நிலையை பாருங்கப்பா, என் பிரச்சனையை பாருங்கப்பா.
அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொன்னார், விண்ணப்பத்தோடு வருவார்கள், புலம்பலோடு வருவார்கள், கண்ணீரோடு வருவார்கள், அழுகையோடு வருவார்கள், பாரத்தோடு வருவார்கள், பிரச்சனையோடு வருவார்கள், நெருக்கத்தோடு வருவார்கள், என் சமூகத்தை தேடுவார்கள், என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்ப சொன்ன, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அல்லேலூயா. நமக்கு அவர் செவி கொடுக்கிறவர். உன் இருதயத்திலிருந்து உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தைகள் புறப்படுமானால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உத்தரவு உனக்காக இறங்கி வரும். அல்லேலூயா. உத்தரவு உனக்காக இறங்கி வரும். ஆமென். உத்தரவு உனக்காக இறங்கி வரும்னா வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வருவார். அல்லேலூயா. உன் அருகிலே வரப்போகிறார், உன் அருகிலே வரப்போகிறார். நொந்து போயிருக்க, வேதனையோடு இருக்க, கலக்கத்தோடு இருக்க, பலத்தோடு இருக்க, உன் இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உன்னை சந்தோஷப்படுத்தும்படியாக, சிறைப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாக, உன்னை கட்டுகளை அறுக்கும்படியாக, உன் பலத்தின்படியாக, உன் வறட்சியை மாற்றும்படியாக, கண்ணீரை துடைக்கும்படியாக, உன்னை புலம்பலை மாற்றும்படியாக உன் அருகிலே அவர் வரப்போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாவே தேடுவோரே உள்ளத்தில் கண்டிடுவார். வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம். மழை வராதபடி அவன் கருத்தாய் செபித்தான். 3.5 ஆண்டுகள் தேசத்தில் மழை பெய்யாதபடி கர்த்தர் மழையை அடைத்து போட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணா, நாம ஜெபம் பண்ணா கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. எலியாவின் தேவன் என் தேவன். எதுவுமே சொல்ற, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை தட்டி வானத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து உனக்கு தேவையான, உன் வாழ்க்கைக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான பரலோகத்தின் நன்மைகள் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, கிடைக்கப்படுவதாக, கிடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ்க்கையும் நிரப்பட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சத்துருக்கள் விரோதமாய் பாளையம் போட்டாலும், சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி உன்னை சுற்றியுள்ள கர்த்தர் மகிமையான ஒரு அக்கினி மதிலை உனக்காக கட்ட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மகிமையான அக்கினி, அது மகிமையான மதில். அதை தாண்டி ஒருவனோடு தொட முடியாது, அதை தாண்டி ஒருவனோடு விட்டு வர முடியாது. ஆமென் ஆமென். உன்னதமானவர் நம்முடைய மறைவிலே உன்னை வைத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஒரு நிமிஷம் முடிந்தவர்கள் முழங்கால நின்று கையை உயர்த்தி இந்த ஜெபம் கேட்கப்படும்படி முழங்கால் ஒரே நிமிஷம், அதுக்கு மேல போகாது. கையை உயர்த்தி முழங்கால நின்று இன்னும் ஊக்கமா, இன்னும் விசுவாசமா, இது இன்னும் திரும்ப நிறைவு ஜெபத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய சகோதரி சூர்யா அவர்கள் ஜெபம் போறாங்க. நிறைவு ஜெபத்துக்கு வந்துட்டோம். இன்னும் விசுவாசத்துல, இன்னும் கருத்தாய், இன்னும் ஊக்கமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரமாய் விடுதலையாக்கப்பட, உன்னோடு கூட சேர்ந்து, நம்மோடு கூட சேர்ந்து இதே சபையிலே நம்முடைய தேவனை ஆராதிக்க தேவன் ரட்சிப்பை கொடுக்கும்படி உன்
குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படி உன் வருமானங்கள் பெருகும்படி உனக்கு சுகபல பாதுகாப்பு பெருகும்படி இன்னும் இந்த நேரத்தில் இதை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊக்கமாய் கருத்தாய் நாம் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க அப்படியே ரெண்டு கைகளை முடிந்தவர்கள் ரெண்டு கையை உயர்த்தி முழங்கால் நின்று பரலோகத்தின் தேவன் நோக்கி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லலானே, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கையை தட்டி பரலோகத்தின் தேவன காரியத்திற்கு பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கையை உயர்த்தி சூரிய ஜெபம் எல்லாம் ரெண்டு கையை உயர்த்தி எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற இந்த அருமையான சங்கிலி ஜெபத்திலே இதோ கடைசியாக வந்து நிற்கிறோம். ஒரு விசை கடைசியாய் ஒரு விசை எங்களை அன்றைக்கு சகல யூத ஜனத்துக்கும் மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனை சூழ்ந்த போது ராஜா கண்களிலே தயவு கிடைக்குமா என்று ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சென்ற எஸ்தர் ராணி. இன்றைக்கு நாங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அப்பா. ராஜ வஸ்திரம் என்கிற அந்த ஜெப வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்களாய் என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சுமந்து கொண்டு, என் குடும்பத்தில் இருக்கிற துன்பங்களை சுமந்து கொண்டு, சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிற என் கணவருக்காக, என் மனைவிக்காக, என் குழந்தைகளுக்காக, என் சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக என் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைப்பதற்காக வந்திருக்கிற ஆண்டவரே, ஜெப வஸ்திரம் என்கிற அந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறையிருப்பிற வாழ்க்கையை எங்களால திருப்ப முடியாது. எங்களால திருப்ப முடியாது. அதை திருப்பக்கூடிய வல்லவர், அதை திருப்பக்கூடிய வல்லவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. திருப்பக்கூடிய ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாய், அதை ஒப்புவிக்கும்படியாய் சகல பாரதி வெளியிடத்துல கொடுக்க சொல்லியிருப்பா. அதை கொடுக்கும்படியா வந்தோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்றைக்கு எல்லாரும் கையை பிடிச்சிக்கோ. பக்கத்துல ரெண்டு கையை பிடிக்கும். கையை உயர்த்தினது போதும். இப்ப கையை பிடிங்க. கையை பிடிச்சி இப்பதான் நம்ம கருத்தா ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் சூரிய ஜெபம் பண்ணும் போது கூட சேர்ந்து நீ ஜெபம் பண்ண போற. கர்த்தர் கையை செய்கிறார். அல்லேலூயா. கைகளை விடாத, கையை விடாத. பக்கத்துல யாரு இருந்தாலும் பார்க்காத. நீ கை பிடிக்கும் போது, அவர்கள் மேல நீ கை வைக்கும் போது உன் மேல ஒரு கை வந்து அமரும். அது ஒரு ஆண்டுடைய கை. அதை உணர்ந்து அந்த அபிஷேகத்தை வச்சு சகபதுரவா ஒண்ணுக்கு உதவாத என் கை மேல பரலோகத்தின் தேவனுடைய கரம் உன் கையோட கை சேர்க்க போகிறார். உன்னோட சேர்ந்து ஜெபிக்க போகிறார். உன் ஜெபத்தை கேட்க போகிறார். உன்னோட கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறார். எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பையில போட்ட பணத்தை போல அல்ல. அந்த ஏழை விதவை தனக்கென்று இருந்த அந்த ரெண்டு காணிக்கையை உங்களுடைய காணிக்கையில போட்டது போல எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற ஜெபத்தை ஏறெடுப்பது மட்டும்தான். உங்களிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுப்பது மட்டும்தான். பிரச்சனை மத்தியிலே மோசேயை நோக்கி பார்த்த போது செங்கலை இரண்டாக பிளந்தவர் நீ. பிரச்சனை மத்தியிலே யோசுவாவை நோக்கி பார்த்த போது எரிகோ மத்தியிலே தகர்த்து போட்டவர் நீ. பிரச்சனை மத்தியிலே எலியா நோக்கி கூப்பிட்ட போது அக்கினியா இறங்கி அதே பிரச்சனை மத்தியிலே உங்களோட பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இறங்குவீராக, கர்த்தர் இறங்குவீராக. போயிருக்கிறேன் என் குடும்பத்தாரை தோல்வியாக. நான் இங்கதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கதான் விண்ணப்பம் ஏறிட்டு இருக்கேன். ஆனா என் கர்த்தர் நான் யாருக்காக ஜெபிக்கிறேன் என் இருதயத்தை பார்க்கிறார். என் கர்த்தர் இப்பொழுதே தொழுகிறாங்க. தொழுங்க. குடிகார மகனை தொழுங்க. மகனை தொழுங்க. சமாதானத்தை கொடுக்கிற மகனை தொழுங்க. என் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது என் தேவனுக்கு தெரியும். பிரச்சனை சொல்ல வரல. என் தேவனுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் விண்ணப்பங்களை கேட்கிறவர் என் சிறையில மாத்தி போடுவார். கேட்கிறவர் என் சிறையில மாத்தி போடுவார். அவர்தான் என் சிறையில மாத்த. அவரால் மட்டும்தான் கூடுமப்பா.
இது மனுஷனாலே கூடாத காரியம். இந்த காரியம் மனுஷனாலே கூடாத காரியம். எவ்வளவோ போராடிட்டேன், அப்பா. என் குடும்பத்தை ரட்சிப்பு உண்டாகாதா? என் கணவன் திருந்த மாட்டாரா? என் மனைவி திருந்த மாட்டாங்களா? என் பிள்ளைகள் திருந்த மாட்டாங்களா? எவ்வளவோ போராடிட்டேன். என்னால இதுக்கு மேல முடியாது. என் துருத்தியின் கண்ணீர் நிறைந்திருக்கிறதப்பா. என் துருத்தியின் கண்ணீர் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த துருத்துக்கு ஏற்ற பலனை என் தேவன் கொடுப்பதாக. உடைய வார்த்தை சொல்கிறதப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை சொல்கிறது, என்னாலாய் காத்திருத்தல் ஒரு இருதயத்தை இழைக்கப்படுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தை இழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நெருங்கலாய் காத்திருக்கிறேன். என் இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது. விரும்பியதை என் தேவன் கொடுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையை விரும்பினது செய்யும். உடைய வார்த்தை விரும்பினது செய்யும். இந்த நாளில் கேட்ட வார்த்தையின் வழியாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிறையிலே திருப்புவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிறையிலே திருப்புவார். 12 வருஷம் காத்திருந்தவர்களுக்கு ஒரு நாள் அது இந்த நாள் எங்க நாள். 18 வருஷம் காத்திருந்தவர்களுக்கு ஒரு நாள் அது இந்த நாள். 38 வருஷம் காத்திருந்தவர்களுக்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டது போல இந்த நாள் எங்களுடைய நாள். கர்த்தர் கண்டிப்பா இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நோக்கம் இல்லாம, கர்த்தர் விருப்பம் இல்லாம யாரையும் கூட்டிட்டு வர மாட்டீங்க. உங்களுடைய சித்தத்தோடு வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராக. கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்க. என் சபையார் மத்தியில நான் சாட்சியா நிக்கணும். விடுதலை கொடுங்கப்பா. இதுக்கு மேல அன்றைக்கு பெருமூச்சு விட்ட மனிதர்கள் போல பெருமூச்சு விட்டுட்டோம்ப்பா. இதுக்கு மேல தாங்கிறதுக்கு பலன் இல்ல. உடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இந்த ஜபத்தின் மூலமாக இந்த விசுவாசத்தின் மூலமாக என்னுடைய ஜபத்தினால் பக்கத்தில் என் குடும்பம் ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. இந்த அசிங்கத்தில் இருந்து இந்த குடும்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறது. உங்களுடைய பிள்ளை நான் அசிங்கப்படக்கூடாது. உங்களுடைய பிள்ளை நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தலையை உயர்த்துங்க, கொம்பை உயர்த்துங்க, கட்ட போய் நடத்துங்க. முழுவதையும் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இப்பொழுதே உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறேன். நீ பொறுப்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தின்படி செய்வீராக. உண்மையாக கூப்பிட்டுருக்கப்பா. சமீபமாக மத்தியில் வந்திருக்கிறேன். நீ கண்டிப்பாக பலன் அளிப்பி ஏற்ற பலனை கத்தர் கொடுப்பி நம்பி கத்தர் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பொறுப்படுத்துவதற்காகவே
அந்த சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை உங்களுடைய கரத்திலே முழுதுமாக ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம் உச்ச தலை முதல் உள்ள பாதம் வரை எங்கள் மேலே பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். அவருடைய உண்மை எங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் வழிநடத்துகிற குடும்பத்தின் பாதுகாப்பு மீட்பரசமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கையை தட்டி ஒரு ஞான மகிமைப்படுத்து. எல்லா கையை தட்டி ஒரு ஞான மகிமைப்படுத்து. எல்லா மகிமைக்குரியவரே, எல்லா கணத்துக்கும் உரியவரே, எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, சகல அதிகாரம் உள்ள சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைத்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் மன்றாட்டையும் கேட்டு பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கு எங்களுக்கு காரியத்தை நீர் கைக்குடி வர பண்ணி சிறைப்பட்டு போனவர்களை பூமியின் விளையாதரங்களிலிருந்து கற்றுக் கொண்டு வந்து வியாதி படைக்கிறவர்களை கத்த தருமையில் வல்லமையாலே குணமாக்கி எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆச்சரியமான கிரியைகளையும் செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற நீ தயவுள்ள சொந்தத்திற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுவரை வந்த அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதி. விசேஷமாய் சத்யாவின் மகிமை ஊழியத்தையும் சபையாரையும் குடும்பத்தையும் தலைமுறையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமாதானமும் தேவனுடைய மகிமையான வல்லமையும் விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அதுவே உடைய சமாதானத்துக்குள்ளாக நடத்தும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தொடர்ந்து உடைய ரத்தத்திலே இந்த ஓடித்தின் சபையும் ஜனமாக எங்கள் குடும்பத்தை வைத்து காத்துக்கொள்ளும். பொல்லாமல் கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் எடுக்காதபடி எங்கள் நடுவில் நீ வேண்டிட்டு எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த ஜெபத்தை எல்லாம் ஆரம்பம் முதல் இதுவரையில் எங்களோடு கொடுத்து நடத்தி அந்த நாமத்தை உயர்த்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் சமாதானம் பாதுகாப்பும் இதனால வந்து நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் விசேஷமா சத்யாவின் மகிமை ஊழியத்தோடு சபையோடும் தேவஜனத்தோடும் கர்த்தருடைய சபையோடும் ஊழியக்காரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம். இயேசு ராஜாவுக்கு பாடாத சோதரம். ஆமென். ஆமென். ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம். இயேசு ராஜாவுக்கு பாடாத சோதரம். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.